பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை சிலுவையில் அடையும் போது அங்கு உள்ள மக்கள் எப்படி அவரை தூஷித்தார்கள் என்பதை குறித்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து தியானிக்கப் போகின்றோம். தூஷித்து என்ன அவர்கள் ஆண்டவரை குறித்து நிந்தித்தார்கள் என்பதையும் பார்ப்போம். தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இப்போ ஆண்டவரை சிலுவையில் அறையிறாங்க. அப்போ அங்க உள்ள மக்கள் ஆண்டவர் கேலி கிண்டல்லாம் செஞ்சு அவரை தூஷித்தாங்க. ஏன்னா அவர் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுறேன்னு சொன்னார் இல்லையா? அதற்காக அவர் ஆவிக்குரிய வழியில சொன்னதை இவர்கள் நேரடியாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரை அத்தகைய அவருடைய சரீரத்தை குறித்து அவர் சிலுவையில் அறிந்து 3 நாளுக்குள்ள எழுந்து வருவார் என்பதை குறித்து அவர் சொன்னதை இவர்கள் ஆலயம் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள். இப்போ வேத பாரகர், ஆசாரியர் இவர்கள் எல்லாம் வேதம் அறிஞ்சவர்கள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்தவர்கள். அவர்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்தை இந்த விதமாக தூஷித்தார்கள். அது போலதான் பூமியில நாமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருடைய வசனங்களை பிரசங்கிக்கும் போது நம்மளையும் பல பேர் தூஷிப்பார்கள். இது தூஷித்தல். இது மாதிரி தூஷிக்கும் போது நாம் அதை குறிச்செல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவரே தூஷித்த உலகம்தான் இது இல்லையா? இப்போ நம்மளை தூஷிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். அதுபோல் நம்ம ஆண்டவருடைய வசனங்களை மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது, நல்லொழுக்கமாக இருக்க சொல்லி மற்றவங்களுக்கு வேதத்தின் மூலயமா அறிவுறுத்தும் போது நம்மளையும் இந்த உலகம் தூஷிக்க தான் செய்யும். அப்போது ஆண்டவரை தேவனுடைய குமாரனே தூஷித்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் அவர்களே தூஷிக்கும் போது நம்மளை தூஷிக்கிறது சாதாரண விஷயம். அதுக்காகலாம் வருத்தப்பட்டு ஆண்டவருடைய வேதத்திலிருந்து அவருடைய வேதத்தை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுல நம்ம வழி விலகி போகக்கூடாது. அதனால தூஷணம் ஒரு பெரிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தையும் காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இப்போ இது போல நம்மளை தூஷித்தாலும் நாம் என்ன பண்ணணும்? சாந்த குணத்தை அவங்களுக்கு காட்டணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் உள்ள பிரபு இல்லையா? சாந்த குணம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், அநேக கஷ்டங்களை பொறுமையா சகிச்சு ஒரு சிலுவையில். அது போல நாமளும் சகிக்கணும். சகிச்சு ஆண்டவருடைய வேத வசனங்களை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி அன்பு, கருணை, இரக்கம், பொறுமை, தயவு மாதிரி நற்பண்புகளை எல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இல்லையா? அப்போ நமக்கு பல தூஷணங்கள் நம்மளை தூஷிப்பார்கள். அதையெல்லாம் நாம பொருட்படுத்தக்கூடாது. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களுமாய் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் போராமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவருமாய் பகைக்கப்பட்டவர்களுமாய் ஒருவரில் ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இப்போ நம்மகிட்ட இத்தகைய தூஷண குணங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வசனங்களை வேதங்களை நாம் தியானிக்கும் போது நாம் இத்தகைய நற்பண்புகளை வளர்த்து கொண்டதை அதே போல் மற்றவர்களும் நற்பண்புகளை வளர்த்து கொள்கிற மாதிரி நாம் சொல்ல வேண்டும் இல்லையா? அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். கொஞ்சம் ஏறக்குறைய பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எதுக்கு வந்தாங்க? தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இப்போ பவுல் அங்கே ஆண்டவரை குறித்து சொல்லிக்கின்னு இருக்கிறாரு. இப்போ அங்கே பட்டணத்திலேருந்து ஏறக்குறைய எல்லா மக்களும் வராங்க. வரும்போது கொஞ்சம் பேராக இருக்கும்போது அமைதியாக இருந்தாங்க. எல்லா கூட்டம் நிறையா வரும்போது என்ன செய்கிறாங்க? பொறாமையினால் நிறைய பேர்
ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்க வர்றாங்களே, அவங்களுடைய மன ரீதியாக அவர்களை பாதிப்படைய செய்யணும்னு சொல்லிட்டு பவுலின் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் எதிர்த்து பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இப்போ பவுல் அங்க சொல்லின்னு இருக்கும்போதே அவரை தூஷித்தாங்க. அது மாதிரி தான் நமக்கும் பல தூஷண வார்த்தைகளும் ஏசல், நம்மளை வஞ்சிக்கிற மாதிரி, வருத்தப்படுற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் மக்கள் பேசுவாங்க. நாம் அதெல்லாம் கவலைப்படாமல் ஆண்டவருடைய வசனங்களை மக்களுக்கு உண்மையாய் சொல்லணும் இல்லையா? உண்மையாய் சொல்லும்போது தான் கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். என்ன சொல்றேன்னா, உங்களை என்ன தூஷித்தாலும் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்திலையும் வெட்கப்படும்படிக்கு, நம்ம வெட்கப்பட்டு போகிற மாதிரி எல்லாம் நம்மளை தூஷிப்பாங்க. அது மாதிரி நம்மளை வெட்கப்படும்படி மாதிரி தூஷித்தாலும் நாம் என்ன பண்ணணும்? வெட்கப்படாமல் இருந்து ஆண்டவருக்கு சாட்சி உடையவராய் இருங்கள்ன்றாங்க. நல்மன சாட்சி உடையவர்களாய் நம்ம ஆண்டவருக்கு இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நாம் வேத வசனத்தை பிரசங்கிக்கும் போது இது மாதிரி தூஷண வார்த்தைகளும் போராமைகளும் எல்லாம் நம்மளை நோக்கி வரும். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். யாருக்கு? ஆண்டவருக்கு. நல்ல வார்த்தைகளை மனசாட்சியோட சொல்லணும் இல்லையா? நாம் எப்படி பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு மீண்டு வந்தோன்றதை மக்களுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வரத்தை மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையா இருக்கும். தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஆண்டவருடைய வசனங்களை மக்களுக்கு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம் உதவி செஞ்சு பாடு அனுபவித்து நன்மை செய்தோம்னா அது நமக்கு மேன்மையா இருக்கும் அப்படின்றார். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைந்து போவோம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. எவ்வளோ நல்ல வசனங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைந்து போகும். தாய் தகப்பனையும் தூஷிக்க கூடாது. அது மாதிரி தூஷிக்கிற மக்கள் வெளியில் இருக்காங்க நிறைய பேர் இல்லையா? அது மாதிரி தூஷிக்கிறனுடையது காரில் அணைந்து போகும். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரன்றது உரிமை இல்லையா? முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அது ஆசீர்வாதமா இருக்காது முடிவில் அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு எவ்வளவு தூஷண வார்த்தைகள் போராமைகள் கஷ்டங்கள் அநேகரால் வந்தாலும் நாம் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நல் மனசாட்சியோட ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நாமும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.